எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பத்திற்காக எல்லாருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 5 நிமிடங்களுக்கு உங்களுக்கு நான் எடுத்துக்கிட்ட என்னால் இந்த குறுகிய காலத்தில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சவர். கிட்டத்தட்ட 2000 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே வச்சிருக்கிறவர். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் சோலாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் ஆயிலும் கோலும் தீர்ற அளவுக்கு நம்ம இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது 100 வருடத்துக்கு முன்னாடி சோலாரை பற்றி அவங்க இது பண்ணியிருக்காங்க. சோலார் எனர்ஜிங்கிறது இட் இஸ் ரொம்ப பறந்து எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதில் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் நம்ம உலகத்துக்கு ஒரு வருடத்துக்கு தேவையான எனர்ஜி. அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுத்துருக்கோம். விண்டை மட்டும் யூஸ் பண்ணாலே இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இது பண்ணலாம். சோலாருங்கிறது இங்கே ஒரு ஆரஞ்சு கலரில் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. இதை நம்ம முழுமையாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா காஸ்ட் எஃபெக்டிவாக நம்ம அதை யூஸ் பண்ண முடியும், சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும். இது 2008 வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சில் வந்து நம்மளுடைய பிரதமர் மன்மோகன் சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இதிகாசங்களில் பேசுகிற மாதிரி வந்து சூரியன் தான் நம்மளுக்கு முதல் சக்தியாக இருக்குது. இந்த சக்தி வந்து இந்தியாவோட ஃபேஸையே மாற்ற போகுது அப்படிங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு குளோபல் வார்மிங் ரிலேட்டடாக இந்தியா எடுத்த ஸ்டண்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மென்ஷன் ஆயிருக்கு. அகெயின் சோலார் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து 28 வருஷத்துக்கு மேலே சோலார் எனர்ஜி இருக்கு. இதில் ஒரு பிரேக் த்ரூ ஈவெண்ட் என்னன்னா JNSM ஜவஹர்லால் நேரு நேஷனல் சோலார் மிஷன் சொல்லிட்டு 2010 வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி கிமுன்னு நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி சோலார் ஃபீல்டில் வந்து 2010 JNSக்கு அப்புறம் முன்னாடி நம்ம பிரிச்சுக்கலாம். 28 வருஷமா சோலார் ஃபீல்டு இருந்து இந்தியாவில் டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 9 மெகாவாட்ஸுக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இந்த JNSM வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 3000 மெகாவாட் வந்து நம்ம ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாலேஷன் கெப்பாசிட்டி ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா, இப்போ பழைய பீப்புள் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இப்போ அவங்கள கருத்துக்களை வந்து மாற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த JNSக்கு அப்புறம் நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய மேன் பவர், காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இது சலிச்சு போனவங்களோ இல்லை வந்து சக்ஸஸ் ஸ்டோரி இல்லாதவங்க தயவு செஞ்சு இப்போ திருப்பி சரியான பொருளை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா that will be big difference. ஸோ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோலார் இங்கே போடலாம், இங்கே போட முடியாது அப்படின்னு கிடையாது. இந்தியா ஃபுல்லுமே வந்து சோலார் எனர்ஜிக்கு எக்ஸப்ட் ஹிமாலயாவில் சில இடத்த தவிர மற்ற எல்லாமே வந்து சோலார் எனர்ஜிக்கு உகந்த பிளேஸாக இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்க எலக்ட்ரிசிட்டியில் கிட்டத்தட்ட 52% வந்து நம்ம கோல்ல இருந்தால் இது பண்ணுறோம். ஒன்லி ரெனியூவல்ஸ்லேருந்து, அதாவது சோலாரும் விண்டுல இருந்தும் 10% தான் வருது. ரைட், இதுதாங்க இப்போ இருக்க பெனிஃபிட். ஸோ கிட்டத்தட்ட நேஷனல் பாலிசி பிரகாரம் கிட்டத்தட்ட 30% இதுக்கு சப்சிடி இருக்கு. 80% இன்கம் டேக்ஸ் ஆக்சிலேட்டட் டிப்ரிசியேஷன் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். சாஃப்ட் லோன் 2% 5% இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து கிட்டத்தட்ட GBA ஜெனரேஷன் பேஸ் இன்சென்டிவ் அலாட் பண்ணியிருக்காங்க. தென் there is a ரெகுலர் இன்கம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம சோலார்ல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு ரெனியூவல் எனர்ஜி சர்டிபிகேட் மூலமா 1 கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 50,000 ரூபாய் ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோட்டலாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்க சமயத்தில் ஒரு நார்மல் நம்ம கிரிட் பேரிட்டியோட பார்க்கும்போது ஒரு 5 வருஷத்துல நம்ம போட்ட பைசாவை எடுக்க முடியும். டீசல் ஜென்செட்டோட கம்பேர் பண்ண சமயத்தில் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. ட்ரபிள் ஃப்ரீவா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்ம சில லட்சங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்ணலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாகவோ இல்லை வேற எந்த இது பண்ணாலும் எங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா we can do it. தேங்க்யூ. இந்த நேரம் கருதி நான் இந்த விஷயத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டுகிறோம். கூட்ட நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். தயவு செய்து அனைவரும் அமருங்கள். இந்த சென்னை நிகழ்ச்சியின் கூட்டத்திற்கு தலைமை ஏற்க கௌரவ தலைவர் திரு M. ரவி அவர்களையும், தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தின் தலைவர் திரு M. வெங்கடசுப்பு அவர்களையும் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கார்பரேஷன் அதிகாரிகள் அவர்களை திரு ஸ்ரீ விஸ்வால் சட்டோபாத்யாயா, டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் LPG சேல்ஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அவரை தொடர்ந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஏரியா மேனேஜர் ஸ்ரீ ஏ சீஃப் ஏரியா மேனேஜர் ஸ்ரீ ஏ ரவி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் சேல்ஸ் ஸ்ரீ கே விஜயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். நிகழ்ச்சிகளிலே ஓரிரு மாற்றங்கள் இருந்தாலும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இதைத் தொடர்ந்து அமைச்சர் பெருமக்கள் வர இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த சீஃப் ஏரியா மேனேஜர் திரு ஏ ரவி இந்த அவர்களை கௌரவ தலைவர் ரவி அவர்களும் சீனிவாச ராஜா அவர்களும் சேர்ந்து கௌரவிக்கிறார்கள். சென்னை ஓட்டல்கள் சங்கத்தின் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திட Good evening. I am extremely pleased to be here and I congratulate the Chennai Hotel Association for having organized a grand event like this. Mr. Venkata Subbu, the President of the Tamil Nadu Hotel Association, Mr. Srinivasan, the Secretary of the Association, and my beloved friend Mr. Ravi, the past President, our respected Dr. Sandosam, whom I admire most, and the leading hotelier in Tamil Nadu and the world, Saravana Bhava's owner, Mr. Rajagopal, and other distinguished, and my beloved friend, Professor Rajkumar, and Mr. Srinivasa Raja, and Mr. Madhivanan, and others. I did not mean to be here. I was really moving around, and Mr. Madhivana, as usual, has really brought me here. I am extremely happy. Tamil நான் பேச விரும்பாத காரணம் நான் அவ்வளோ அழகாக பேச முடியாது எல்லாத்து மாதிரி. அதனால தான் இங்கிலீஷ் பேசலாமா தமிழ் பேசலாமான்னு, பட் போத் ஐ வில் கம்பைன். நீங்கள் உண்மையிலேயே நான் சொல்லுவது அரசியல் பேச்சு பேச மாட்டேன், உண்மை தான் பேசணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியா பூரா the growth is going down. The growth rate 5% 6% வரும்னு சொல்றாங்க ஒழிய உண்மையிலேயே பார்த்தா it will not be that high. I estimate the growth rate to be around 5%. இது என்ன அர்த்தம் உங்களுக்குன்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரி we are going through a very difficult period. உங்களுக்கு லேபர் ஷார்டேஜ் கிடைக்குது, லக்ஸரி டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், பவர், சர்வீஸ் டேக்ஸ், இந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சஃபர் பண்ணுது. நீங்கெல்லாம் we are performing a very critical role in the country. In
இன்னைக்கு சரவண பவாவோ அங்க அன்னபூர்ணாவோ ரவி